Praise the Lord. This is Pastor Conrad DeFries greeting you in the name of Jesus today. சர்வ வல்லவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நான் கான்ராட் டெஃப்ரீஸ். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. The title of our Bible lesson is Renewing Your Mind, and this is part 2. இன்னைக்கு நான் பேச போகிறது உங்களுடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும் என்ற தலைப்பிலே இரண்டாம் பகுதியை நான் பேச விரும்புகிறேன். After you receive Jesus Christ as Savior, you are a citizen of heaven and will go to heaven when you die. நீங்க தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் மாறின உடனே நீங்கள் பரலோகத்தின் பிள்ளையாக மாறுகிறீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கை பரலோகத்தில் நித்தியமாய் காணப்படும். In order to be a successful Christian, you must renew your mind to the Word of God. நீங்க ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும். In Romans chapter 12 and verse 2, ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது it says, "Be transformed by the renewing of your mind." இங்க வசனம் சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாகுவதனால் மறுரூபம் ஆகுங்கள் என்று வாசிக்கிறோம். We have to change our thinking so that it is in agreement with the Word of God. நாம் தேவனுடைய வார்த்தை கேட்டபடி நம்முடைய யோசனைகளை சிந்தைகளை மாற்றி அமைக்க வேண்டும். In the book of Colossians chapter 3 and verse 10, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், and have put on the new man, which after God is renewed in knowledge after the image of him. அங்க சொல்லப்பட்ட தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவு அடையும்படிக்கு புதிதாக்க மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறவர்களே என்று வாசிக்கிறோம். The Amplified Bible translation says it is a process that happens day by day to renew your mind. இது ஆம்பிளிஃபைட் பைபிள் என்று விரிவாக்க வேதாகமத்தை இது எப்படி சொல்லப்படுகிறது சொன்னா, ஒவ்வொரு நாளும் இவைகள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று வாசிக்கிறோம். It is not something that happens in one day, but each and every day your thinking becomes more molded and processed into the thinking of the Bible. இது ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாய் நம்முடைய சிந்தை அது மாறிக்கொண்டே மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு ப்ராசஸ் என்று வேதம் சொல்லுகிறது. In Romans chapter 8 and verse 6, ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், for to be carnally minded is death, but to be spiritually minded is life and peace. மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும் என்று வாசிக்கிறோம். The carnal mind does not mean that it is always a mind that is committing sin. இது மாம்சத்தின் சிந்தை என்று சொன்னால் தொடர்ச்சியான பாவம் செய்கிற ஒரு சிந்தை அல்ல. A carnal mind is using the five senses, what you see and hear, but not using the mind and thinking of the Holy Spirit. இந்த மாம்ச சிந்தை என்று சொன்னால் இது பாவம் செய்து கொண்டே இருக்கிற சிந்தை என்று மாத்திரம் சொல்ல முடியாது. இந்த மாம்ச சிந்தை என்று சொன்னால் நம்முடைய ஐப்புலன்களாகிய கண்கள், காதுகள், வாய் அல்ல நுகர்வு, இப்படி சொல்லுகிற இந்த உணர்வுகளின் அடிப்படையில் இருக்கிற சிந்தை. இது ஆவியானவருடைய சிந்தையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சிந்தை என்று நான் சொல்லுவேன். With our five senses, seeing, hearing, tasting, smelling, feeling, this is the way we contact the natural world. இந்த ஐந்து புலன்கள் என்று சொல்லுவாங்க. பார்ப்பது, கேட்பது, உணர்வது, தொடுவது. இந்த ஐந்து புலன்களின் வழியாய் தான் இந்த உலகத்தை நம்மால் பார்க்க அல்லது இந்த உலகத்தை அறிந்து கொள்ள முடியும். These are very important, but we need to add what the Bible says by the Holy Spirit to our thinking. இது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதே சமயத்திலே வேதாகமத்திலே வேத வசனங்களின் அடிப்படையில் நம்முடைய யோசனைகள் இருப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது.
With Abraham, with his natural mind, he was not able to have a child because Sarah could not have a child. இந்த சாதாரண முறையிலே ஆபிரகாம் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத காரணம் சாராளுக்கு அவருடைய துறவியாராகிய சாராளால் அதை குழந்தை சுமக்க முடியாத ஒரு காரியம். He had to add the Holy Spirit thinking to his natural thinking so God could give him a miracle child. பாருங்க, அவர்களுடைய சிந்தைகளிலே பரலோக சிந்தை அவளுக்குள் இருக்க வேண்டும் இருந்தபோது தேவன் தாமே அவளுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தார். In the book of James chapter 1 and verse 8, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says a double-minded person is unstable in all their ways. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். We cannot just look at things in the natural and things in the spiritual at the same time. It will make us double-minded. பாருங்க, மாம்சத்தின்படியும் யோசனை, தேவ ஆவியின்படியும் யோசனை, இப்படி இரண்டு சிந்தனை உடையவனாய் ஒருவனாலும் இருக்க முடியாது. When the promises of God are greater than the natural mind, then we must focus on what God is saying in His Word. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆவிக்குரியபடி அது மிக முக்கியமானதா இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தைகளை அது நம்முடைய இருதயத்தில் வைக்கிறதா இருக்கிறது. The Bible says we look not at the things that are seen, but the things that are not seen. வேதம் சொல்லுகிறது, காண்கின்றபடி நாம் நடக்கிறவர்கள் அல்ல, காணாதவைகளை விசுவாசிக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. By faith in God's word, our spiritual eyes see the victory before we see it with the natural eyes. நம்முடைய காரியங்களை ஆவிக்குரியபடி நாம் சிலவற்றை நாம் பார்க்க வேண்டும். அது நம் மாம்சத்தின்படி பார்ப்பதற்கு முன்பாக அதை ஆவிக்குரியபடி பார்க்கும்போது நாம் வெற்றியை பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். In the book of 1 Peter chapter 1 and verse 13, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it tells us to gird up the loins of our mind. அங்க வசனம் சொல்லுற நம்ம சிந்தனையை காக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலன் சொல்லுகிறதை வாசிக்க முடியும். Another translation says that we are to bring our thoughts into captivity with very strict self-control. முன்னொரு மொழிபெயர்ப்பிலே இப்படி சொல்லப்படுகிறது, மிக மிக கடினமான முறையிலே நம்முடைய சிந்தைகளை நாம் சிறையாக அல்ல பாதுகாப்பாய் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. The devil will want you to look with your natural eyes and with your natural ears and think that what God says is impossible to happen. கவனிங்க, ஆச்சரியமா தேவன் சொல்லுகிற வண்ணமாய் நம்முடைய யோசனைகள் இருக்க வேண்டும். It is important to spend time meditating and praying in the Holy Spirit to hear the voice of God. ரொம்ப முக்கியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய சத்தம் நம்முடைய சிந்தைகளிலே நம்மளுக்குள் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதும் தேவனை ஆராதிப்பதும் நம்முடைய வாழ்க்கையின் அனுதின வாழ்க்கையின் காரியமாய் காணப்பட வேண்டும். Then when you hear from God in your spirit, then you are to keep your focus and your attention upon what God says, not by what you see in the natural. நீங்க உங்களுடைய நோக்கம் எப்படி இருக்குன்னா, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுதான் உங்களுடைய பிரதானமா இருக்க வேண்டுமே தவிர, நம்முடைய உலக பிரகாரமாய் நம்ம எதை பார்க்கிறோமோ அது நம்மளுடைய பிரதானமாய் இருத்தல் கூடாது. For 24 years, Abraham did not receive the promise of God. 24 ஆண்டுகள் ஆபிரகாம் தேவன் வாக்கு பண்ணினதை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. And he and his wife Sarai had a child by a handmaid. They were trying to help God bring the promise. அவர்களுடைய கையினாலே ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி இதன் மூலமாய் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுவிட்டோம் என்று கருதினார்கள்.
Sometimes in our human nature, we want to try to help God perform the impossible. சில சமயங்களிலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய சரீர பிரகாரமாய் நம்முடைய சிந்தையின் பிரகாரமாய் சில காரியங்களை செய்து தேவனுக்கு உதவி செய்கிறோம் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம் மாம்சீகத்திலே ஓடுகிறோம். But we cannot do the will of God in our natural human ability. நம்முடைய மாம்சத்தின்படி நம்முடைய மாம்ச சிந்தையின்படி நம் தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றவே முடியாது. But when God changed Abram's name to Abraham, that name meant you are already the father of a multitude. என்னைக்கு தேவன் ஆபிரகாம் என்று பெயரை மாற்றினாரோ அன்றைக்கே தேவன் அவனை லட்சங்களுக்கு கோடிகளுக்கு தகப்பனாய் தேவன் பார்த்தார். When Abraham got in agreement with God and he called his own name Abraham, then he had a child with Sarah. கர்த்தர் அவனோடு கூட வாக்கு பண்ணினார், ஆபிரகாமை நோக்கி அந்த சாராளின் மூலமாய் உனக்கு பிள்ளை உண்டாகும் என்று சொன்னார். He became fully persuaded that what God had promised that God would perform. அவன் ஆபிரகாம் வாக்குத்தத்த பண்ணின தேவன் அதை நிச்சயம் செய்ய வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். He not only believed it in his heart, but he had to speak it with his mouth every day. அவன் இருதயத்தில் விசுவாசித்தது மாத்திரமல்ல, அவைகளை நாவினால் அவன் அறிக்கை செய்து கொண்டே இருந்தான். It was a great step of faith for Abraham to tell other people that his name was not Abram now, it is Abraham. அவன் ஜனங்களை பார்த்து சொல்லியிருப்பான், என் பேர் இனிமேல் அப்ராம் இல்ல, என்னுடைய பேர் ஆபிரகாம், திரளானவர்களுக்கு தகப்பன் என்று அவன் ஒவ்வொரு நாளும் அதை உச்சரித்துக் கொண்டிருந்தான். The name Abraham meant that he was already the father of a multitude. அவன் ஆபிரகாம் என்று ஒவ்வொரு முறையும் தன்னை ஜனங்கள் சொல்ல அவன் அறிக்கை இடுகிறான், திரளான ஜனங்களுக்கு தகப்பன் என்று சொல்லி. In the book of Romans chapter 4 and verse 17, ரோமன் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், it says we have to call things that do not exist as if they already exist. அங்க சொல்லப்படு, ஜனங்களுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன். Faith will say I have it before you can see it. இருக்கிறவை இல்லாதவைகளை இருக்கிறை போல அழைக்கிற தேவன் என்று வாசிக்கிறோம். விசுவாசமும் அப்படிதான். You are not telling a lie about it. நீங்க பொய் சொல்வதல்ல, but you are speaking by faith. I believe I have it. நீங்க சொல்றீங்க, விசுவாசத்தில் அறிக்கை இடுகிறீர்கள். Abraham did not get the miracle child until he started speaking I have it by faith. ஆபிரகாம் விசுவாசத்திலே அறிக்கை இட்டு கொண்டிருந்த பொழுதுதான் அவன் தேவனுடைய பிள்ளை பாக்கியத்தை அவன் பெற்றான். And as he praised God for the answer, then his faith grew stronger. அவன் தேவன் அறிக்கை இட அவன் விசுவாசம் பெருக ஆரம்பித்தது. We must take the promises of God and believe that we have it before we see it. நாம் பார்ப்பதற்கு முன்பாக தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு அதை அறிக்கை இட அவைகளை நாம் காண்போம். And we must put actions with our words. நம்முடைய செய்கைகளை நாம் அவைகளை விசுவாசிக்க வேண்டும், அதை செய்கைகளிலே காண்பிக்க வேண்டும். The way to do that is to praise God and worship Him and thank Him for the answer before you see it. நாம் நம்முடைய ஜபங்களுக்கு பதிலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே அந்த காரியத்திற்காக நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும், தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். This is the way to renew your mind to the Word of God. இப்படிதான் நம்முடைய மனதை நாம் புதிதாக்குகிறோம்.
When God puts it in the past tense that it's already happened by faith, then we have to do the same thing. நாம் தேவன் எப்படி செயல்படுகிறாரோ அதே வண்ணமாய் நாம் செயல்படுவது மிக அவசியம். In the book of Joshua chapter 6 and verse 2, யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், Joshua and the children of Israel have not even crossed the Jordan River yet. இந்த இடத்திலே யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த யோர்தான் நதியை கடக்காத ஒரு சூழ்நிலையில், but God told them, I have given Jericho into your hands. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறாங்க, எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரர் முன் கையில் ஒப்பு கொடுத்தேன். He did not say, I'm going to give you Jericho. He said, I have already given you Jericho. அங்கே ஆண்டவர் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லவில்லை, நான் உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். He said, see, Joshua, can you see it with the eye of faith that I have already given you Jericho? யோசுவாவே, நான் ஏற்கனவே உனக்கு எரிகோவை உன்னிடத்திலே உனக்கு ஒப்பு கொடுத்தேன், அதை நீ பார்த்தாயா? God said, I have given you the king and the mighty men of Jericho. Can you see it, Joshua? யோசுவா பார்த்து, யோசுவாவே, எரிகோவையும் எரிகோவின் அரசனையும் அந்த தேசத்தில் உள்ள யுத்த வீரர்களையும் உன் கரத்தில் கொடுத்தேன், அதை நீ பார்த்தாயா? We have to meditate upon the word of God. கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். The word meditate also means to imagine, to see it in our minds with the eye of faith. இந்த தியானித்தல் என்று சொன்னால் அதை யோசித்தல், அதை ஒரு இமேஜின், அந்த வார்த்தைகளை நம்முடைய ஒரு படத்தை போல நம்முடைய சிந்தைகளிலே அவைகளை கொண்டு வர வேண்டும். Joshua and the children of Israel had not even crossed the Jordan River, but God said, I've already given you the victory. யோசுவாவும் யோசுவாவோடு கூட இருந்த ஜனங்களும் யோர்தானை கடக்காத நிலையிலே தேவன் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், நான் அந்த தேசத்தை உன் கரத்திலே கொடுத்து விட்டேன். When they crossed the Jordan River, he told them to march around the city of Jericho. ஆண்டவர் சொல்கிறார், யோர்தானை கடந்த பிறகு ஆண்டவர் யோசுவாவை பெயர்த்து சொல்கிறார், அந்த பட்டணத்தை சுற்றி வா. And he told them to do this for 7 days, but not to open their mouth or even say one word. ஆண்டவர் அவளை 7 நாட்கள் இப்படி சுற்ற சொன்னார். அப்பொழுது அவர்கள் தங்கள் வாய்களை திறந்து ஒன்றும் பேசக்கூடாது என்று கட்டளையிட்டார். When you open your mouth, if you say the wrong thing, you can set the wrong spiritual law into motion. இங்க கவனிங்க, உங்கள் வாய்களை திறந்து எதிர்மறையான கருத்துகளையும் தேவையற்ற வார்த்தைகளையும் பேசும்போது அந்த ஆவிகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுடைய காரியங்களிலும் நீங்கள் இறக்கி விடுகிறீர்கள். Sometimes people start out in faith, but then as they go forward, they begin to say negative things, and it puts wrong spiritual laws into motion. சிலவங்க தொடங்கிடுவாங்க, ஆனால் பாதி வழிகளிலே அவர்கள் தேவையற்ற எதிர்மறை கருத்துக்களை பேசுவாங்க. அது என்ன நடக்கும் என்று சொன்னால், அவ்வகையான அசுத்த ஆவிகளை அந்த காரியங்களை செய்யும்படி அவைகளை தடை பண்ணும்படி நாமே அவைகளை அழைப்பதாய் காணப்படும். Just as there are natural laws, there are spiritual laws. இங்க கவனிங்க, எப்படி மாம்சத்திலே பலவிதமான சட்டங்கள் இருக்கிறதோ அதே வண்ணமாய் ஆவிக்குரிய காரியங்களிலும் சட்டங்கள் உண்டு. Sound in the natural, sound travels at 1100 feet per second. அங்க இந்த சத்தமானது 1000 பிபி என்று சொல்லுகிற அந்த வினாடிக்கு ஒரு நொடிக்கு என்ற முறையிலே அந்த சத்தமானது அது கடந்து போகும். That is a natural law, and what we say is also makes a spiritual law.
இது வந்து ஒரு மாம்சத்தின் சட்டம். ஆனா இதே மாதிரி ஆவிக்குரிய சட்டமும் உண்டு. Faith and righteousness and love and forgiveness are all spiritual laws. விசுவாசம், அன்பு, இவைகளெல்லாம் ஆவிக்குரிய சட்டங்களா, மன்னிக்கிற தன்மை, இவைகளெல்லாம் ஆவிக்குரிய சட்டங்களா இருக்கிறது. The Bible is filled with many spiritual laws. வேதாகமம் அநேக ஆவிக்குரிய சட்டங்களை உள்ளடக்கினதா இருக்கிறது. People said for many hundreds of years that you cannot fly in the air like a bird. பல ஆயிரம் ஆண்டுகளாக ஜனங்கள் நினைத்தார்கள், சொல்லி கொண்டதாங்க, பறவைகளை போல் மனிதனால் பறக்க முடியாது என்று சொல்லி. This is because of the law of gravity. காரணம் இது ஏன் என்று சொன்னால், பூமியில் இருக்கிற இழுப்பு தன்மை நிமித்தமாக இது சாத்தியம் அல்ல என்று சொன்னாங்க. But they discovered a law that is higher than gravity, and it is the law of thrust and lift for the airplane. பாருங்க, இந்த இழுப்பு தன்மையை பார்க்கிலும் பறப்பதற்கான சட்ட காரியங்கள் இருக்கிறது, அதன்படி செயல்பட்டால் விமானங்களும் பறக்கும் என்று சொல்லி கண்டுபிடித்தார்கள். The woman with the issue of blood, it was against the law of Moses for her to be in a crowd of people. ஒரு பெண், அந்த இரத்த போக்கினால் அவதிப்படுகிற பெண், அவள் பொது இடைகளிலே வரக்கூடாது என்பது அந்த நியாயப்பிரமாணத்தின் சட்டமாயிருந்தது. According to the law of Moses, she was supposed to be stoned to death if she was in a crowd of people. இங்கே மோசேவின் நியாயப்பிரமாணத்தின்படி இப்படி இரத்த போக்குடைய ஒரு ஸ்திரீ பொது வழியிலே கடந்து வருவாளானால் அவள் கல்லெறியப்பட்டு கொல்லப்பட வேண்டும் என்பது அந்த நாட்களின் சட்டமாயிருந்தது. But when she pressed through to touch the hem of Jesus' garment, she moved into a higher law. அவள், அதே ஸ்திரீ, அந்த சட்டத்தின் மேல் தன்னுடைய இன்னும் ஆவிக்குரிய சட்டத்தை பயன்படுத்தினால், அவள் அதை உடைத்தால், அவள் கடந்து போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவள் சுகமடைந்தாள். The law of faith in Jesus was a higher law than the law of Moses. மோசேயின் சட்டத்தை பார்க்கிலும் இயேசுவின் மேல் விசுவாசம் என்கின்ற அந்த ஆவிக்குரிய சட்டம் பல்லாயிரம் மடங்கு உயர்ந்ததா இருக்கிறது. In Romans chapter 8 and verse 2, ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், the law of the Spirit of life in Christ has made us free from the law of sin and death. அங்க சொல்லப்படுகிறது, இந்த சட்டமானது நம்மை ஆவிக்குரிய சட்டம் பாவத்தின் சட்டத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும். It is a law that if you sin, you will suffer the wages of sin. பாவத்தின் சட்டம் என்னவென்று சொன்னால், பாவம் செய்கிற ஆத்துமா சாவும் என்பது அது ஒரு சட்டம். But faith in Jesus gives you forgiveness, and that is a higher law than the law of sin and death. ஆனால் மரணத்தின் சட்டத்தை பார்க்கிலும் இயேசுவின் சட்டம் பல மடங்கு உயர்ந்தது. இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக நீங்கள் நித்திய ஜீவனை பெறுவீர்கள் என்பதாகும். அது The natural laws said that Sarah could never have a child. உலக சட்டம் சொல்லுகிறது சாரால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி. But Abraham believed God and he moved into a higher law. ஆனால் ஆபிரகாம் அவன் மேலான சட்டத்தை அவன் பின்பற்றினான். When you receive Jesus Christ as Savior, you have the law of the Spirit of life in your spirit. தேவனுடைய சட்டத்தை நீங்கள் பின்பற்றும் போது தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் கடந்து வரும். God wants his people to live by a higher law, the law of God. நீங்க உயர்ந்த சட்டமாகிய தேவனுடைய நியாயங்களை சட்டங்களை பின்பற்றுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். He wants you to speak to the storms of life and talk to the mountains to be removed. நீங்க
ஜீவனை பேச வேண்டும், மலைகளை பெயர்க்க வேண்டும். நீங்க இப்படி ஜீவ வார்த்தைகளை பேசணும், தேவ சட்டத்தை பயன்படுத்த வேண்டும். He wants you to take authority over the evil spirits that attack your body and attack your finances. உங்கள் சரீரத்தையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் பாதிப்புக்குள் ஆக்குகிற வஞ்சகத்தின் ஆவிகளுக்கு விரோதமாய் நீங்கள் பேச வேண்டும். Some of your circumstances, they may be true according to natural laws. மாம்சத்தின் சட்டத்தின்படி நீங்கள் கடந்து போகிற பல காரியங்கள் அது நியாயம்தான், அப்படிதான் நடக்கும். But we are to be transformed in our thinking and live by the law of the Spirit of life in Christ. ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய சட்டத்தின்படி நம்முடைய சிந்தை முழுக்க அந்த மேலானவைகளினால் நிறைந்திருக்க வேண்டும். With God's law, you can speak to the mountain and believe that it will move, and if you will not doubt, you will have what you say. பாருங்க, அந்த உயர்ந்த சட்டமாகிய தேவனுடைய சட்டத்தின்படி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று நீங்கள் விசுவாசி சந்தேகப்படாமல் அதை விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும் என்பது தெய்வ சட்டமாயிருக்கிறது. That is coming from Mark 11:23. இதை நான் சொன்னது மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இதை வாசிக்க முடியும். In Mark 11:24, மார்க் 11:24 வாசிப்பிலானால், when you pray, if you believe what you are praying for that you receive it when you pray, then you will have it. அங்க வசனம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். You have to believe you receive it when you pray before you can see it. நீங்க பார்ப்பதற்கும், நீங்க உங்க கண்கள் காண்பதற்குமாக அதை உங்கள் ஆவிக்குரிய கண்களில் அதை பாருங்க. If you believe you receive it and you have it when you pray, then God in His time will make sure you have it. பாருங்க, நீங்க விசுவாசிங்க, பார்க்கல, அதை விசுவாசத்துல பார்க்கிறீங்க, அதற்காக ஜெபிக்கிறீங்க, அது உங்கள் இருதயத்திலே பணமா இருக்கிறது. கர்த்தர் அவைகளை ஏற்ற வேளையிலே அவைகளை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்ப்பார். You have to believe you have it by faith before you can see it with your natural eyes. நீங்க மாம்ச கண்களில் அதை பார்ப்பதற்கு முன்பாக ஆவிக்குரிய கண்களிலே அவைகளை நீங்கள் பார்க்க வேண்டும். Abraham was fully persuaded that he would have the child and be the father of many nations before Sarah was ever pregnant. சாராள் கர்ப்பம் தெரிவிப்பதற்கு முன்பாக ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பினான். பல தேசங்களுக்கு, பல ராஜ்யங்களுக்கு, பல தளபதிகள் அவன் மூலமாக பெறப்படும் பல சன்னதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லி. He began to say with his mouth, I am the father of a multitude. அவன் வாய்களை திறந்து ஒவ்வொரு நாளும் சொல்ல ஆரம்பித்தான், நான் திரளான ஜனங்களுக்கு தகப்பன் என்று சொல்லி. As he praised God for the answer, his faith grew stronger and stronger. அதை குறித்து அவன் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட, அவன் பேச அவன் விசுவாசம் பலப்பட்டது. I encourage you to take some time to meditate the Word of God and to praise and worship God for the victory before you ever see it with your eyes. நீங்க கண்களினால் பார்ப்பதற்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவனை பேசுங்க. நீங்கள் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கட்டளையிடுவார். Faith cannot work if it does not have actions that agree with it. விசுவாசம் கிரியைகள் இல்லாவிட்டால் விசுவாசம் செயல்படாது என்று நாம் வாசிக்கிறோம். The Bible tells us in the book of James that faith is dead if it does not have actions that you act like you believe.
பாருங்க, விசுவாசம் கிரியையில் இல்லைன்னா அது செத்தது என்று யாக்கோபிலே வாசிக்கிறோம். If you're crying about the problem and speaking words of doubt, then faith will not work for the answer. நீங்க பிரச்சனை குறித்து அழுது கொண்டு, பிரச்சனைகளையே பார்த்து கொண்டு, பிரச்சனைகளை பேசிக்கொண்டே இருப்பீர்களானால் விசுவாசம் அங்கே கிரியை செய்ய முடியாது. We must renew our minds to the word and the promises of God. நம்ம வார்த்தை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும், அவைகளை அறிக்கை செய்ய வேண்டும். The Bible says all things are possible to him that believeth. வேதவசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. This is the victory that overcomes the world, even our faith. இதனாலதான் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் நம்மால் மாற முடியும். We are more than conquerors over the enemy by faith in Jesus. இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயித்தோம் என்று வாசிக்கிறோம். Amen. God, when you receive Jesus, God is on the inside of you. நீங்க என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்று இயேசு உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். It is not in your human ability to get the victory, but it is the Holy Spirit with you that gives you the victory. உங்களுக்குள் இருக்கிற திறமை உங்களுக்கு ஜெயத்தை அல்ல, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரே உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். Our responsibility is like Moses, stretch the rod out over the water. இன்னைக்கு மோசேயை போல உங்களுடைய காரியம் என்னன்னா, மோசேயை போல உங்கள் கரத்தை நீட்டுங்க, உங்கள் கரத்தில் இருக்கிற கோலை நீட்டுங்க. And then it is God that will roll the waters back. கர்த்தர் தான் அந்த தண்ணீரை இரண்டாக பிளந்து போடுவார். ஆமென். But we are the ones on earth that we have to exercise the authority in Jesus' name first. இன்னைக்கு இயேசுவின் நாமத்திலே இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நாம் பேச வேண்டும். God cannot do it until we use the name of Jesus and exercise the authority. Then he can work. எப்ப திரும்ப ஆண்டவர் வேலை செய்வார்? இயேசுவின் நாமத்திலே அதிகாரத்தோடு கூட நீங்கள் பேசும்பொழுதுதான் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். I want you to pray this prayer after me to receive Jesus as Lord and Savior. நான் சொல்ற இந்த ஜெபத்தை எனக்கு பின்னாக நீங்க சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்போது தேவாதி தேவன் உங்களுடைய இருதயத்திலே கடந்து வருவார். Say, I believe Jesus Christ is the Son of God. சொல்லுங்களே, இயேசுவே சர்வ வல்லவராம் இயேசு தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe he died on the cross for me and that he is raised from the dead. சர்வ வல்லவராம் இயேசு எனக்காக சிலுவையிலே அவர் மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்பினார் என்று விசுவாசிக்கிறேன். I receive Jesus right now as my Lord and Savior. அந்த சர்வ வல்லவராம் இயேசுவை என்னுடைய தேவனாக என்னுடைய இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். I believe I am born again right now. இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே நான் மறுபடியும் பிறந்தேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe Jesus lives in my heart and he will help me every day to have more victory. இயேசு எனக்குள் இருக்கிறார், அவர் நிமித்தமாக அநேக வெற்றிகளை நான் பெறுவேன் என்று விசுவாசிக்கிறேன். God loves you, we love you, and we are praying for you in Jesus' name. நம்ம ஜெபத்தை கேட்பாராக. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், நாங்கள் உங்களை நேசிக்கிறேன். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. Amen.